ஆண்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி. என் புருஷன் நீண்ட ஆயுளோட இருக்கணும், அவருக்கு சீக்கிரமா நான் ஒரு வாரிசு பெத்து கொடுக்கணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி. அதுக்கு தான் இந்த சிறப்பு பூஜை. நீங்களாம் வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி ஆண்டி. பொண்ணுனா ஒன்ன மாதிரி இருக்கணும் பாரு. புருஷன் நீண்ட ஆயுளோடையும் அவனுக்கு வாரிசு பெத்து கொடுக்கணும்னு இப்படி சிறப்பு பூஜைலாம் வச்சிருக்க பாரு. நீ நல்லா இருக்கணும் பாத்துக்க. இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல இந்த மாதிரி எதுவுமே நடந்ததே கிடையாது பாத்துக்க. இங்கேயும் 4-5 பிள்ளைகள் இருக்குது, ஒரு நாள் இந்த மாதிரி பூஜைலாம் வச்சதே கிடையாது பாத்துக்க. உனக்கு கொஞ்சம் புருஷன் மேல அதிக பாசம் பாத்துக்க. ஆமாமா, எங்க அக்காவுக்கு புருஷன் மேல ரொம்ப பாசம், புருஷன் பக்தி ஓவர். அதான் புருஷன் நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு அவருக்கு அடுத்த வருஷமே ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ பெத்து கொடுக்கணும்னு தான் இந்த சிறப்பு ஏற்பாடுகள்லாம். பூஜைக்கு வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படியே தாமிரத்திட்ட வாங்கிக்கிட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. அடுத்த வருஷமே என் கையில என் புருஷனோட பிள்ளை இருக்கணும். கண்டிப்பா இருக்குமா? எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். இந்த வீட்லயும் 4-5 பொம்பளை பிள்ளைகள் இருக்குதுல்ல, அவங்களுக்கு புருஷன் மேல பக்தி இல்லாம இருக்கலாம். எனக்கு என் புருஷன் தான் உசுரு. இத ஊருக்குள்ள 4 பேர்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா ஊர் முழுக்க நாங்க சொல்லாமலாம் இருப்போம். ஆமாமா, எனக்கு என் புருஷன் தான் ரொம்ப உசுரு. இங்க பாருமா, எத்தனை பேர் வந்தாலும் சரி உன்கிட்ட இருந்து உன் புருஷனை யாராலையும் பிரிக்க முடியாது. இது போதாட்டு, இது போதாட்டு, உங்க ஆசீர்வாதமே போதாட்டு. ஐயோ ஏக்கா, இந்த பிள்ளை புருஷன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கணும்க்கா. உண்மைதான், புருஷன் மேல ஏகப்பட்ட பாசம் வச்சிருக்குது. அத இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அவ புருஷன். ஆண்டி, அடுத்த வாரம் நம்ம கோயில்ல இருந்து நம்ம தெரு வரைக்கும் உருண்டே அங்க பிரசாசம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அன்னைக்கும் நீங்க பூஜைக்கு எல்லாரும் வந்துடணும். ஐயோ, அது ரொம்ப கஷ்டமேமா. என் புருஷனுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா. அத சொன்னேன், எங்க அக்கா புருஷனுக்காக எந்த எல்லைக்கும் போவா. கண்டிப்பாமா. சரிங்க ஆண்டி, இந்தாங்க இந்த தாம்பத்தட்டை வாங்கிக்கிட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க ஆண்டி. சரிம்மா. அடுத்த வருஷமும் இதே மாதிரி இந்த பூஜை பண்ணணும். அப்போ உன் கையில உன் புருஷனோட புள்ள இருக்கும் பாரு. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. அப்படி என் புருஷனுக்காகவும் வேண்டிக்கோங்க. சரிம்மா, கண்டிப்பா வேண்டி கொடுதோம்மா. நீங்க எல்லாம் பூஜைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல பரவாயில்லம்மா. நீங்க பாருமா, எத்தனை பேர் உன் புருஷனை வளைச்சு போடணும்னு நினைச்சாலும் இன்னைக்கு நீ போட்ட இந்த பூஜை உன் புருஷனை உன்னிட்டு பிரிக்கவே செய்யாது. நீ சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் உன் புருஷனுக்கு ஒரு பிள்ளையை பெத்து கொடுத்து அவனை சீக்கிரம் உன் கைக்கு வச்சுக்க வழிய பாரு. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் ஆண்டி. ஆதிரக்கா, உங்களை இப்படி பார்க்கும் போதே அந்த மகாலட்சுமியே இறங்கி வந்த மாதிரி இருக்குக்கா. நிச்சயமா சொல்றேன்க்கா, இப்ப மட்டும் பொண்ணு திறமாமா உன்னை பார்த்தாருன்னு வச்சுக்க, அந்த தேன்மொழிலாம் ஒண்ணுமே இல்லைன்னு ஓ பின்னாடி வந்துருவாருக்கா. வரட்டும் வரட்டும், இன்னும் பாருட்டி, ஊர் முழுக்க எப்படி கேவலப்படுத்துறேன்னு மட்டும் பாரு. பொண்ணு திறத்தா என் புருஷனே ஊர் அறிய ஸ்ட்ராங்கா ஒரு நங்குரத்தை போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருக்க எல்லாம் கொஞ்சம் வெறுப்பேத்தனுக்கா. சீக்கிரம் புருஷன் கால வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். என் புருஷங்க பயத்துல நடிகடிங்கி போய் நிக்காரு. நீ ஊரையே கூட்டிட்டு வந்து இப்படி நடத்துவனே யாரும் எதிர்பார்க்கல. இனி எதிர்பார்க்காதெல்லாம் பார்க்க வைப்பா இந்த ஆதிரா. நீங்க இப்ப எதுக்கு கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? பாரு, ஓவர் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்க. நாம எதுக்குங்க அதை கண்டுக்கணும்? கண்டுக்காம இருங்க. கடுப்பாட்டிக்கிட்டு தான் ஊரையே கூட்டிட்டு ரொம்ப புருஷன் பக்தி இருக்க மாதிரி. எவ்வளவு கோவது. இவன் எதுக்கு பக்தி பயன்படுத்துறா பார்த்தல? மனுஷங்க எதை பார்த்து பயப்படுறாங்களோ அதுதான் அவங்க வீக்னஸ். அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கா. பக்தியா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டா அவ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு எல்லாரும் நினைச்சுக்கிடுவாங்கன்னு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. நமக்கு தெரியாதா அண்ணனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதான் நம்ம யாருமே அதை தலையிடலையே. பரவாயில்ல, வந்திருக்காங்க என்ன பேசுனாங்க பார்த்தல? பேசிட்டு போறாங்கங்க. நீ தான் வெள்ளிச்சவா எல்லா நாளும் கோயிலுக்கு போற, நீ என்ன இப்படி அலப்பற பண்ணிக்கிட்டா இருக்க? அவங்க என்னன்னா உனக்கு ஏதோ பக்தி இல்லாத மாதிரியும் உனக்கு பூச பாசம் இல்லாத மாதிரியும் அவதான் எல்லாம் பண்ற மாதிரி பேசிட்டு போறாங்க. எங்க நான் யாருக்கிட்டையும் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சா போதும். சரி, தம்பிக்கு ஆகாரம் கொடுக்கணும். நீங்க போங்க. தூங்கிட்டானா முடிச்சு கிடக்கான? முளைச்சிட்டா. அழகாணி வச்சிருந்தா அழுதுகிட்டே இருந்தான். சரி, அவன் என்ன தூக்கிட்டு போட்டா? வேண்டாம் வேண்டாம், அவனுக்கு நான் ஆகாரம் கொடுக்கணும். கொடுத்துட்டு அப்புறம் வேணா கூட்டு போங்க. சரி. ஆனந்தி, என் புருஷனுக்காக விரதம் இருந்து இன்னைக்குதான் சிறப்பு பூஜை எல்லாம் பண்ணி விரதத்தை முடிச்சேன். இந்தா பிரசாதத்தை எடுத்துக்கோ. என் புருஷன் ரொம்ப நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுளோட இருக்கணும். அடுத்த வருஷமே அவருக்கு அவரே மாதிரி ஒரு குழந்தைய பெற்று கொடுக்கணும் அப்படி நினைச்சுதான் வேண்டிக்கிட்டேன். நீயும் அது நிறைவேறணும்னு சொல்லி இத வாங்கிக்கோ ஆனந்தி. மரியாதை எங்க போயிரு. ஓ மாயமால நடிப்பு பக்தி எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க, புரியுதா? கிளம்பு. ஐயோ, பக்தி சம்பந்தப்பட்டத வேண்டான்னு சொல்லக்கூடாது. அது யார்கிட்ட வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும். இங்க பாரு,
உனக்கு உன் புருஷன் மேல பக்தி இல்ல? பூஜையில தான் கலந்துக்கல, இதையாவது வாங்கிக்கிட்டு உன் புருஷன் நல்லா இருக்கணும்னு வாங்கிக்க கூடாதா? என் புருஷன் மேல காதல் இருந்தா போதும், பக்தி இருக்கணும்னு அவசியம் இல்ல. புருஷன் மேல இருக்க வேண்டியது காதல் தான், பக்தி இல்ல. காதல் வந்தாலே பக்தியும் தானா வரும், மரியாதையும் தானா வரும். நீ சொல்லி நீ பாடம் எடுத்து எனக்கு வரணும்னு அவசியம் இல்ல. மரியாதையா வெளியில போயிரு. விறகு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, கொல்லிக்கு எடுத்து மூஞ்சில தேய்ச்சு விட பாடி. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நீ ஏன் போயிட்டா நல்லது. கொல்லிக்கட்டை தூக்கி மூஞ்சி தேய்ச்சு விட போடி. ரொம்ப அனுப்பிங்க, நடிச்சுக்கிட்டு வந்துட்டான் போடி. பக்தியாம் பக்தி, எதுக்குதான் எதை கையில எடுக்கணும் எனக்கு தெரியாது. நான் எதுக்காக எடுத்துட்டு போறேன், ஆனா வந்திருக்க ஊஜனங்கள்லாம் என்ன பேசுனாங்கன்னு தெரியும்ல. ஒரு நாள் வெளியில இருந்து வேடிக்கை பார்க்கவங்களுக்காக நாங்க எங்களை மாத்திக்கணும் அவசியம் இல்ல. வெளியில இருந்து பார்க்கவங்களுக்கு என்னடி தெரியும், உன் லட்சணம். ஊரை தான் நம்ப வைக்கிறது கஷ்டம், ஊர் நம்பினாதான் நாம நல்லா இருக்க முடியும். இப்ப ஊரறிய பொண்ணுத்திரைய புருஷன் அவருக்காக பிள்ளை வர வேண்டி சில பூஜைகள்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்லி நான் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கேன். இனி ஊர்வலகத்தை என்ன சொல்லுவாங்க, அந்த ரெண்டு ஒன்னா சேர்ந்து வாழ்ந்து கொஞ்ச குட்டியோட சந்தோஷமா வாழணும். நந்தி மாதிரி ஒருத்தி ஊர்ல கிடக்கா, அவெல்லாம் எங்க உருப்பட போறான்னு ஊர்ல மட்டும் சாபம்லாம் எங்க போய் விடியும் தெரியும்ல. அநியாயமா விடுற சாபம் பழிக்காது, அதை பார்த்து பயப்படுறவங்களும் நாங்க கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், நீ ஏன் போயிட்டா உனக்கு நல்லதே. விறகு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, மூஞ்சி வச்சு ஓசி போடுவா, போயிரு. இருடி அனுப்பிப்ப வந்துட்டா. சரியா பேசுன. எடுங்க, அவ கிடக்கா. சரி, நீங்க எங்க கிளம்புனீங்களா? கிளம்புங்க. அண்ணனை குடிச்சு கிளம்புறேன். சரிங்க. அன்னைக்கு போன் போட்டாளா? இல்லங்க, அத்தைக்கு கண்டு போன் போட்டாலே என்னமோ தெரியலையே. கேட்க போறது இல்ல. இல்லங்க, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போன் அடிச்சேன். என்ன சொன்னா? நாளைக்கு காலையில 5 மணிக்கு கிளம்புதாலாம். இப்போ அவ ஃப்ரெண்டு வீட்ல தான் தங்கி இருக்காளாம். சரி. என்னங்க என்னங்க, உங்களுக்காக தாங்க இந்த சிறப்பு பூஜை எல்லாம். நீங்க நல்லா இருக்கணும் தாங்க இந்த சிறப்பு பூஜையை. வந்தவங்க எல்லாம் உங்களை எப்படி வாழ்த்துனாங்க பாத்தீங்களா? உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நான் வாங்கி கொடுத்துருக்கேங்க. என்னங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணிட்டு இதுல இருக்க குங்குமத்தை எடுத்து என் நெத்தில வச்சு விடுங்க. அப்படியே இந்த பூவையும் என் தலையில வச்சு விட்டுருங்க. ஆதிராக்கா மாதிரி ஒரு அடக்க உடக்கமான ஒரு பொண்ணை பார்க்கவே முடியாது. அப்பா, மகாலட்சுமியே இறங்கி வந்த மாதிரி இருக்குது. ஆதிராக்கா, உங்க அழகுக்கு மாடி எவ்வளவு நிக்க முடியாது. உங்களுக்கும் எனக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கணும்னு இந்த சிறப்பு பூஜை. ஏங்க, உங்களுக்கு வாரிசு வேணும்லங்க? அக்கா, கண்டிப்பா கிடைக்குக்கா. ஊரே உங்களை வாழ்த்திட்டு போயிருக்கு. உங்க நல்ல மனசுக்கு கட்டாயம் கிடைக்கும்க்கா. எங்க ஆதிரக்கா மகாலட்சுமி மாதிரி இருக்கா. அவ அழகுக்கு முன்னாடி யாராவது நிக்க முடியுமா என்ன? இல்ல அவ கலருக்கு முன்னாடி தான் யாராவது நிக்க முடியுமா என்ன? அண்ணா எங்க கிளம்பணும்ல, கிளம்பு. ஆதிரக்காவுக்கு என்ன பக்தி, ஊரே வாழ்த்திட்டு போயிருக்கு. என்னங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஊர் என்ன சொல்லிட்டு போச்சுன்னு பாத்தீங்கல்ல. ஆதிராக்காவுக்கும் பொண்ணுத்திர மாமாவுக்கும் நடுவுல வேற எந்த நந்தி உள்ள வரக்கூடாதா, வேற எவ்வளவு உள்ள வர முடியாதா. ஆதிராக்காவும் பொண்ணுத்திர மாமாவும் பிரிக்கவே முடியாதா. மாமா மாமா எங்க அக்கா மாமான்னு கூப்பிடுறதே ஒரு அழகுதான். தென்மொழி வா, உள்ள உனக்கு வேலை கிடக்கு. இல்ல, இருந்து பாத்துட்டு போங்க. என்னங்க, பூஜைக்குள்ள சாமான் எடுத்துக்கிட்டீங்களா? நெத்தில தொட்டு வச்சுக்கோங்க. என்னங்க 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 என்ன தேன்மொழி, இந்த மாதிரி பூஜை எல்லாம் புருஷ இருக்கவங்க தான் பண்ண முடியும். அதுக்கும் பாக்கியம் வேணும். அதெல்லாம் அதிர்ஷ்டம் இருந்தாதான் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். புருஷனை விட்டு பிரிஞ்சவளுக்கெல்லாம் இது கிடையாது. அடுத்த பசங்க இருக்கவளுக்கும் இது கிடையாது. அப்போ உங்க அக்கா ஆதிரா எதுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கா? நான் யார் பேச்சையும் கேட்க போறதில்ல. என் புருஷன் பேச்சை மட்டும் தான் நான் கேட்க போறேன். என்னங்க, உங்க ஆதிராங்க, உங்க ஆதிரா அடுத்த வருஷமே உங்க பையன் உங்க கையில இருப்பான். சரி, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க. ராணி, பூஜைக்கெல்லாம் எடுத்தாச்சி. ஊர்ல நிறைய பேருக்கு கொடுக்கணும், வா கொடுக்க போலாம். சரிங்கக்கா. கொடுத்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க. இதுக்கு மேல நின்னா அவ்வளவுதான். சரி விடுங்க. ஊரையே குட்டி வந்து அசிங்கப்படுத்துறான். சரி விடுங்க, இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு அந்த எல்லாரும் என்ன எல்லாரும் சரியா இருக்கிறவங்களா என்ன? விடுங்க. என்ன ஒரு நிமிஷம். என்ன உனக்கு கஷ்டமா இருந்துச்சா? அதுல ஒண்ணு இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டியா? அப்படிலாம் இல்லையே. நீ கஷ்டப்பட வேண்டாம். ஒரு நிமிஷம் இரு. என்ன
தெரியும். அவ இந்த மாதிரி ஏதாவது உன் மனசை காயப்படுத்துவான்னு எனக்கு தெரியும். அதான் ஆனந்தி கிட்ட கேட்டு இதெல்லாம் வாங்கி வச்சுட்டேன். என்னது? இந்தா, இது உண்மையிலேயே புருஷன் ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கணும். நான் மனசார வாழ்த்தினேன். இந்தா. இதெல்லாம் நான் வைக்க கூடாது. எப்படி பேசிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் நான் வைக்க கூடாது. என்ன முழுசா ஏத்துக்கிட்டல? மனசு புள்ள நிறைஞ்சிருக்க. உன் மனசு புள்ள நான் நிறைஞ்சிருக்கேன். நம்ம 2 பேரும் இதை பண்ணதான் சரியா இருக்கும். இந்தா, திரும்ப நான் போச்சு விடுறேன். வேண்டாங்க, எனக்கு ஆசைதான். ஆனா இதுக்கு எனக்கு தகுதி இல்லையே. நான் இருக்கண்டி. நான் சொல்லட்டா, இந்த உலகத்திலே உன்னை காதலிக்கிற மாதிரி வேற யாரும் காதலிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நான் உன்னை காதலிக்கிறேன். மனசுல கோட்டை கட்டி வச்சிருக்கேன்டி. நீ அப்படிதான் சொல்லுவேன். இரு, நான் போச்சு விடுறேன். சூப்பரா இருக்கு. பயமா இருக்கு. பயப்பட வேண்டாம். என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். நல்லா இருக்கு. இங்க பாரு, அடுத்த வருஷம் சும்மா இருங்க, நானே பயந்துட்டு இருக்கேன். நீங்க வேற இதெல்லாம் பண்ணி விட்டுட்டு. நல்லா இருக்கு. மனசார வச்சுட்டு இருக்கேன்டி. அழகா இருக்கு. நல்லா இருக்கு. சும்மா இருங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நல்லா இருக்கு, வச்சுக்க. சரி, மொட்டை மல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா. ஐயா, முடியாது. வரணும். பொட்டு வச்சிருக்கேன். இன்னைக்கு ரகசியமா வச்சிருக்கேன். கூடி சீக்கிரத்துல ஊரறிய வைப்பேன். நீ தான் என் மனசுக்கு பிடிச்சவனே ஊரறிய சொல்லுவேன். சரி, நான் வந்துடுறேன். கொட்டிச்சிருவேன். ஒழுங்கா வந்துடணும். இரு, ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கணும். சும்மா இரு. அழகா இருக்குடி. நான் சொன்ன பூவே நான் வச்ச போட்டு நல்லா இருக்கு. அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறதா? சொல்லதுக்கு நீ யாரு? நீ இத வைக்க கூடாது. அதான் ஏன் வைக்க கூடாது? நீ வைக்க கூடாதுன்னா கூடாது. சாரி ராணி, இது நான் வைக்கல ராணி. அப்படினா யார் வச்சா? யார் வைக்கணுமோ அவங்க வச்சாங்க. அதான் யார் வச்சா? இப்ப யார் வச்சா உனக்கு என்ன? அதான் யார் வச்சா? இங்க பாரு, நீ இதெல்லாம் வைக்க கூடாதுல. அப்படி நீ யார் சொன்னா? நீ வைக்க கூடாது. ஏன்னா உனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. நீ இதெல்லாம் வைக்க கூடாது. வைப்ப ஊரே உன்னை தப்பா பேசும். பரவாயில்ல, உன்னை கேவலமான ஜென்மம்னு சொல்லுவாங்க, நீ தப்பானவன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல. இதெல்லாம் வச்சிருக்க உனக்கு வெக்கமா இல்ல? அத்தா உனக்கு புருஷன் இல்லையா? பெரிய எதுக்கு இதெல்லாம் வச்சிருக்க? புருஷன் இல்ல, காதலன் இருக்காருல்ல. உனக்கு வெக்கமா இல்ல? காதலன் இருக்கான்னு சொன்னது எனக்கு என்ன வெக்கம் இருக்கு? அப்படினா இது வச்சது யாரு? யார் என் காதலன்? ஐயோ, நம்ம வயலே சொல்ல வச்சிருவாளோ? சொல்லு ராணி, என் காதலன் யாரு? சாரி, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் காதலன். புச்சுக்கிட்டு போயிட்டா? அத்தா பூ வச்சு பொட்டு வச்சுட்டாரே. அப்படினா பூ வச்சு பொட்டு வைக்கிறது யார் வைப்பா? புருஷன். அப்ப அவர் யாரு? புருஷன். புருஷன். வரட்டா? பூஜை மட்டும் வச்சா போதாது. பூஜை யாருக்காக வைக்கிறோமோ அவங்க நமக்கு பூ போட்டு வைக்கணும். ஆதிர தொடங்குனா நான் முடிச்சிட்டேன். அட எடுபட்ட நாய்க்கு நிக்கிறதுக்கும் இடம்ல ஓடுறதுக்கும் நேரம்ங்கிற கதையா தான் இருக்குது. ஆமா, நீ எதுக்கு இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்க? நடக்குது. நடந்துட்டு போட்டோம். என் வீட்டுல தான் நடக்குது, உன் வீட்டுல நடக்கலையே. இப்ப எதுக்கு இங்க வந்து கட்டிட்டு இருக்க? உன் அக்கா யாரு? என் அக்கா யாரா? உன் அக்கா யாரு? ஆதிர அக்காவுக்கு அநியாயம் நடந்திருக்கு. அவளுக்கு அநியாயம் நடந்திருக்கு. சரி, கக்கன்னு சிரிச்சு விட்டேன். அடுத்து உங்க நக்க பத்தில வேற எங்க வச்சிருக்கனே? சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க, நக்கலா பேசுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்புறம் நல்லபடியா பூஜை முடிஞ்சது போலுக்கு. குடும்பமா சேர்ந்து எங்க ஆதிர அக்காக்கு நீங்க துரோகம் பண்ணுவீங்க.
சும்மா விட மாட்டேன். இங்க ஓ வாழ்க்கைக்கே வழி இல்ல, நீ ஆதிர வாழ்க்கைக்கு பாத்துக்கிட்டு இருக்க. இந்த கயல் எங்க போனா? இந்த கிஷோர் எங்க இருக்கானோ அங்கதான் இருக்கா. ஏ கயலே பாரு, ஒரு பொண்ணு காதலிக்கலாமா, இப்படி காதலிக்கப்படாதே. இந்த கிஷோர் எங்க இருக்கானோ அங்கேயே ஒட்டிக்கிட்டு போய் நிக்கா. என்னத்த சொல்ல, நமக்கு தான் ஒரு மாதிரியா இருக்குது. ஏ கயலே சரி, விரட்டி விரட்டி எப்பா நான் என்னத்த சொல்லுனே எனக்கு தெரியல. வெக்கமா இருக்கிறானே. அவன் இங்க இப்பதான் ஒரு துண்டு கேட்டான், பெட்ஷீட்டே எடுத்துக்கிட்டு ஓடுதா. அவன் இருமனான், சுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு ஓடுதா பாத்துக்க. நெஞ்சு தடைய ஊடுதா, தலைய தடைய ஊடுதா. ஆத்தி போற போக்க பார்த்தா என்னத்த சொல்ல போ. அவிய அக்க போறதான் பெரிய அக்க போரா இருக்கு. வீட்டுல மனுஷங்கெல்லாம் இருக்குன்னு கணக்கே கிடையாது. இந்த கையில என்னமா இப்படி இருக்கா? ஒண்ணு இல்ல ராணி, அவன் அண்ணின்னு என்னதான் கூப்பிட்டான். என்கிட்ட கோபப்படுதால எதுக்கு? ஆஹா, அவன் கூப்பிடுறது கூட கையிலன்னு தான் கூப்பிடணுமா. அவன் வாயால கூப்பிடுறதா கையில மட்டும் தான் கூப்பிடுமா, வேற யாரையும் கூப்பிட கூடாதான். எப்படி இருக்கா பாரு. என்னத்த சொல்ல இப்படி பிள்ளைலாம் வச்சுக்கிட்டே. துக்கம் தொண்டை அடைக்குதோ. ரொம்ப நக்கல் பண்ணாதீங்கண்ணே. நான் உன்னை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ போய் சொன்னா அந்த மொட்டை மாடிக்கு போய் பாரு. மொட்டை மாடிக்கா? அங்கத்தானே அக்க போரே நடக்குது. இது ஒண்ணு கிளிப்பாட்டுக்கு தெரியுமா? இங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நடக்குது, தெரியாது. யாரும் போட்டுக்கிட்டு கொடுத்துறாது என்ன? கட்டாயமா போட்டு கொடுப்பேன். போ, கொல்லிக்கட்டை எடுத்து நீயே சொரிஞ்சுக்கிட்ட கதையாயிரும். என்ன சொல்றீங்க? இல்ல, நீங்க என்ன பண்ணாலும் சரி, நான் அன்னைக்கு கிளிப்பாட்டுக்கிட்ட சொல்லுவேன். சரி சரி, ஒரு வருஷம் கழிச்சுதான் கல்யாணத்தை முடிச்சு வைக்க நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ இப்ப போய் அன்னைக்கு எத்தனை போய் சொன்னு வச்சுக்க, அவங்க உடனே கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவாங்க. ஆமா, அன்னைக்கு எத்த ஊர்ல மட்டும் போய் பொண்ணு தேடிட்டு இருக்காவ. நம்ம கிசா இருக்கு, பொண்ணே வீடு தேடி வந்துச்சுன்னா யாரு விடுவா? பொண்ணு பாக்கீங்களா? அது ஒரு 15 இடத்துக்கிட்ட போயாச்சு. இவனுக்கு ஒரு பொண்ணையும் பிடிக்க மாட்டேக்கு. ஆனா ஒண்ணு, இந்த கையில் மேல அவனுக்கு ஒரு கண் இருக்கும்னு நினைக்கேன் பாத்துக்க. எப்படின்னு கேள. கேட்க மாட்டேன். நானே சொல்லுதேன் கேளு. பிடிக்கலன்னு சொல்லுதான். அவளை கண்டு பயந்து பயந்து போற மாதிரி பண்ணுதான். ஆனா அவ இல்லாம ஒரு நிமிஷம் அவனால இருக்க முடியல. அப்படியே சுத்தி சுத்தி வாரான் பாத்துக்க. கையில போயிட்டாலோ, கையில வீட்டுக்கு போயிட்டாலோ அப்படின்னு நடிக்காம பாத்துக்க. எங்க இருக்கு பத்தி கொழுப்பு. இங்க பாருங்க, நீ எனக்கு கையில பிடிச்சிருக்க, அம்மா கிட்ட சொல்லி பேசி முடிங்கன்னு சொன்னா வேலை முடிய போகுது. எனக்கு பிடிக்கலங்க, அப்புறம் அவளையே தான் தேடிக்கிட்டு அலைதான். என்னத்த சொல்ல. சரி சரி, அந்த கையில அங்க நிப்பா. கிஷோர் கூப்பிட்டான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டு வந்துடுறேன். யாரு? நீதான். யாரு கையில உன்னை கிஷோர் தேடிக்கிட்டு இருக்கான், ஒரு 8 வந்துட்டு போங்கன்னு சொல்லு. போமா, பாவம் தட்டோல விட்டுட்டு அலைஞ்சான். போமா, இந்த அதெல்லாம் நிப்பா பத்துக்க கையில. அதில் போய் சொல்லிட்டு வந்துருமா. நான் போய் கையில கிட்ட சொல்லணுமா? இங்க வேற எந்த பச்சை புள்ளியும் இல்லையே. சே, ஒரு புள்ளியிலும் காணுமே, எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. ஒரு 8 சொல்லிட்டு வந்துறேன். இல்ல, உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? என்ன தெரியணும்? இளிச்சவாய் மாதிரி தெரியுதோ? சே சே, அந்த பையன் இருக்கட்டும். முட்டாப்பை உள்ளன்னு தெரியும். இந்த வீட்டுல உள்ள எல்லாத்துக்குமே கொசர் அதிகம். அழகா இருக்குடி இந்த போட்டோ. இதை பத்திரமா வச்சுக்கிடுவேன். அழகா இருக்கா என் மனைவி, என் பொண்டாட்டி. பூ வச்சுட்டேன், பொட்டு வச்சுட்டேன். மனசளவுல புருஷன் முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்தான். இப்போ பூ போட்டு வச்சு சொந்தமாட்டிக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. ஐ எடி, அங்க பாரு, போட்டோ நல்லா இருக்குல்ல? அது இருக்கட்டும். நானும் அதுக்கு நினைச்சேன். நைட்டு தண்ணி மொட்டை மாடிக்க வர சொன்னேன். எப்பவுமே வந்துட்டா. சரி சரி, பரவாயில்ல புரிஞ்சுக்கிட்டேன். சரி இரு, கலாடிச்சுட்டு வந்துடுறேன். கொன்னுருவேன். என்ன? யாரை கேட்டு இப்படி பண்ணுனீங்க? நான் யாரை கேட்கணும்? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நானும் தான் எதிர்பார்க்கல, ஆனா சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு பல நாள் கனவு நிறைவேறின மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கு. நான் உங்க மேல கோவமா இருக்கேன். பொய்யான கோபம் கூட அழகா தான் இருக்கு. நிஜமாவே நான் ரொம்ப கோவமா இருக்கேன். கோபத்தை இப்படி குறைக்கணும்னு சொல்லி குறைச்சு விட்டுருதேன். சொன்னா கட்டாயமா நான் நிஜமா ரொம்ப கோவமா இருக்கேன். நானும் தான் அதை சொன்னேன். கோவமா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ சந்தோஷமா இருக்கியா? இதுதான் கோபமா? அப்போ அடிக்கடி கோபப்பட்டுக்க. இந்த கோபம் நல்லா இருக்குது. ரொம்ப கோவமா இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னங்க? ம், அது வந்து நீ என்ன வேணாலும் கேட்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம், என்னைய வேணாலும் கேட்கலாம். ஏமா ஆனந்தி, அன்னைக்கு போன போட்டியாமா? கிளம்பிட்டல அப்படி? இங்க பொண்ணு திருங்கிறது யாரு? என் பையன் தான். இந்தாங்க, கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்குது.
இதை சிக்னேச்சர் போட்டு அவரை வாங்கிக்க சொல்லுங்க. கவர்மெண்ட்ல இருந்து ஆடுற ஒரு நிமிஷம் இருங்க, நான் கூப்பிடுறேன். டேய் பொண்ணுதரா அம்மா இதான் ஆடுறா, அது என்னன்னு வாங்கி பாரு. யாருக்குமா? உனக்கு தாண்டா, அது என்னன்னு வாங்கி பாரு. எனக்கா? நீங்க தானே சார் பொண்ணு தர? நான் கவர்மெண்ட்ல இருந்து தான் வரேன். என்னங்க சார், இந்த ஆர்டரை வாங்கிட்டு இல்ல ஒரு சிக்னேச்சர் போடுங்க. என்ன சார், வாங்கி பாருங்க சார். வாங்குடா. என்னாச்சு பொண்ணு தர? ஏன் அழுத? டேய் ஏன்டா அழுதுட்டு இருக்க? விக்கி! டேய் தருண்! அம்மா அம்மா என்னய்யா? கமிஷனரா இருக்கேம்மா. என்ன சொல்ற? என் மேல எந்த குற்றமும் இல்லையா, என் மேல எந்த ஊழல் கேஸும் இல்லையா. இது வரைக்கும் இந்த நாட்டுக்காக நான் செஞ்சதெல்லாம் அவங்க நினைவுபடுத்தி என் ஜாப்பு திரும்ப எனக்கு கொடுத்துருக்காங்களா? இதுக்குதான் சொல்லுது, எப்பவும் நல்லது மட்டும் செய்யணும்னு. நான் கமிஷனருமா? இது நமக்கு நல்ல காலம் தாண்டா. எனக்கு இது அவளுக்கு பொட்டு வச்சு பூ வச்சேன். அம்மா நல்லா இருக்கியா? சரிடா, அப்பா பின்னாடி உட்காந்துருக்காரு, அப்பா கிட்ட போய் சொல்லு போ. சரிங்கம்மா. டேய், நம்ம கஷ்டம் போயிடுச்சுடா. அப்படியே விக்கிக்கும் எல்லாத்துக்கும் கிடைச்சிட்டுனா சந்தோஷமா இருக்கும். நான் உள்ள போறேன்லம்மா, இனி எல்லாருக்கும் கிடைச்சிடும். கிடைச்சிடும்டா, கிடைச்சிடும். டேய் கை ஓட மாட்டுக்கு, கால் ஓட மாட்டுக்கடா. அப்பா கிட்ட விக்கிட்டுலாம் சொல்லிட்டு இருந்தேம்மா. சரியா? விக்கி! ஜெயிச்சிட்டோம், ஜெயிச்சிட்டோம். ஜெயிச்சிட்டோம் விக்கி, நாம ஜெயிச்சிட்டோம். இவங்க உள்ள போயிட்டா அடுத்து நீயும் உள்ள போயிடலாம். ஆனா உண்மையில உனக்கு உடம்பு முழுக்க மூலதான். சத்தியமா எனக்கு இந்த ஐடியா வரவே இல்லை. உங்க அண்ணன் கமிஷனர் ஆயிட்டாரு, அடுத்து நீயும் உள்ள போயிருவ. ஆனந்தி ரொம்ப சந்தோஷப்படுவா. தேங்க்ஸ் தேன்மொழி. ஏன்? கூட பக்கப்படமா நான் இருக்கேன், நீ துணிஞ்சதை பண்ணு எனக்கு ஐடியா கொடுத்துருவ. நீ தானே பரவாயில்ல, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும். சரியான நேரத்துல சரியா ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஒரு தோழி இருந்தா ஜெயிச்சிடலாம். அதுக்கு உதாரணம் நீதான். ஆரம்பத்துல எனக்கு இந்த அளவுக்கு யோசிக்க தெரியல, ஆனா கரெக்டா பிளான போட்டா. சரி சரி, யார பாத்திரமா? சரி, உங்க அண்ணனுக்கு போய் வாழ்த்து சொல்லுங்க. சரி. கட்டாயமா இன்னும் ஒரு வார்த்தை நீங்களும் உள்ள போயிடலாம். இல்ல, எனக்கு எங்க அண்ணன் இருக்கதே சந்தோஷமா தான் இருக்கு. அப்பா மாமா, என்னடா என்னாச்சுதே? என்ன பண்ணு தர? என்னடா நம்ம கஷ்டம் போயிட்டு மாமா? என்னடா சொல்ற? நீங்க மறுபடியும் கோர்ட்டு ஃபைல்னு நீங்க பரபரப்பா இருப்பீங்கப்பா. என்னடா சொல்ற? டேய் சீக்கிரம் உங்க ஹோட்டல்ல மீட்டலாம் மாமா. டேய் என்னடா சொல்ற? நிஜமா தான் சொல்றேன், நான் கமிஷனர் ஆயிட்டேன் மாமா. டேய் வாழ்த்துக்கள்டா. டேய் நிஜமா சொல்றேன்? ஆமா மாமா, நான் ஃபர்ஸ்ட் கமிஷனர் ஆகும்போது கூட இவ்வளவு சந்தோஷப்படல. ஆனா இப்ப எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. சரிடா, போய் தருணி எல்லார்கிட்டயும் சொல்லு. உங்க அக்கா கிட்ட போய் சொல்லு போ. ஆமாடா, அவளுக்குதான் கோயில் குளமா சுத்திட்டு இருந்தாங்க. நீ சீக்கிரம் போய் எங்க சொல்லு. சரிடா, நான் போய் கேக்கு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வரேன். சரிங்க மாமா. டேய் இன்னைக்கு பார்ட்டி வச்சலாம்டா. நம்ம ஃபேமிலி எல்லாருமா சேர்ந்து ஹோட்டலுக்கு சாப்பிட போலாம். சரிங்க மாமா. நிஜமாவே சந்தோஷமா இருக்குடா. சரிடா, நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு வரேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. டேய் உங்க அம்மா கிட்ட சொன்னியா? அம்மா தான் உங்ககிட்ட முத சொல்ல சொன்னாங்க. அவ என்னை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டா பத்துக்க. சரிடா, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நான் மறுபடியும் கோர்ட்டு கேஸுன்னு போவேங்கிறதுக்காக இல்ல, என் புள்ள மறுபடியும் கமிஷனர் ஆயிட்டானே. என் புள்ள கமிஷனர் ஆயிட்டான். இனி காலரை தூக்கி சொல்லுவேன், என் புள்ள கமிஷனரு. அப்பா என் தங்க புள்ளடா நீ. ரொம்ப தேங்க்ஸ்பா. ஏயா கஷ்டத்திலையும் கூட இருந்தீங்களேப்பா, விட்டுட்டு போகலையேப்பா. ஏய் நீங்க புள்ளடா, அன்னைக்கு நீ பத்த புதல்வன் என் புள்ளடா நீ. அப்பா சரி, வீட்டுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு அப்போ. சரிங்கப்பா. விக்கி அண்ணே, என்னண்ணே என்னாச்சுதே? நாம ஜெயிச்சிட்டோம்டா அண்ணே, நாம ஜெயிச்சிட்டோம்டா. நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லாம நாம ஜெயிச்சிட்டோன்னு இதுலயே உங்க பாசம் புரியுது. தேன்மொழி என்னங்க? நாம ஜெயிச்சிட்டோண்டி. என்னண்ணே, நான் கமிஷனர் ஆயிட்டேன்டா. அண்ணா போன உருவத்துக்குள்ள உன்னை எப்படியாவது நான் உள்ள சேர்த்துருவேன். சரிங்கண்ணே, கவலைப்படக்கூடாதுன்னு சந்தோஷமா இருக்கணும். எப்படியும் நான் உன்னை உள்ள சேர்த்துருவேன். சரியா? சரிங்கண்ணே. சரிங்கண்ணே, தேன்மொழி கிட்ட பேசிட்டு இருங்க. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல. இல்ல சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிடுங்க. ஜெயிச்சிட்டோண்டி. உனக்கு பூவும் பொட்டும் வச்ச நேரம் நான் கமிஷனர் ஆயிருக்கேன். சரி, தேங்க்ஸ். இதுக்கு ஓ அதிர்ஷ்டம். அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நிஜமாதான், மனைவி வந்த நேரம்
சில பேருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். நான் இன்னைக்கு தான் உனக்கு பூவும் பொட்டு வச்சேன். நான் இழந்தது எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. பூவும் பொட்டும் வச்சதுக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேனா. தாலி கட்டுனா சரி, சீக்கிரம் ஸ்டேஷனுக்கு போகணும்ல, கிளம்புங்க. சரி, நான் இன்னைக்கு காலைல 11 மணிக்கு போகணுமா? நான் கிளம்புறேன். சரி. தேங்க்ஸ். ஐயோ வேண்டாம். ஐ லவ் யூ. அப்புறம் தென்னரசு காலையில வண்டி ஏறிருக்கானா? இன்டர்வியூ பாஸ் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கான். அவன் சாயங்காலம் 6-7 மணிக்கெல்லாம் வருவான். வந்து எனக்கு போனை போட சொல்லு. அன்னைக்கு இன்னைக்கு காலையில தான் வண்டி ஏறிருக்கலாம். அன்னைக்கு சென்னைக்கு போயிருக்கா. தென்னரசு பெங்களூர் தானே? 2 வேற பாதை, ஒரே ட்ரெயின் இல்ல. சரி. எனக்கு வந்தோடனே போனை போடுறேன். தென்னரசு இல்லாம நல்லா இல்ல, அவங்கிட்ட விஷயத்த சொல்லணும். நான் வந்தோடனே உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். சரி. முத வேலைக்கு போறேன். சரி, போயிட்டு வாங்க. இல்ல, முத வேலைக்கு போறேன். நெத்தியில மட்டுமாவது கேட்டவன கொடுத்துட்டேன். தேங்க்ஸ். இனி நான் ஜெயிச்சிருவேன். முத வேலைக்கு போறீங்க, கெஞ்சிக்கிட்டு இருக்க கூடாதுல்ல. நல்லா இருக்காது. அதான். நல்லா இருக்கு. நல்லதா இருக்கும். சந்தோஷமா போயிட்டு வாங்க. விக்ரம, ரோகிணி பிள்ளைங்க எல்லாத்திட்டையும் சொல்லிட்டீங்களா? இனிமேதான் சொல்ல போறேன். சரி, அங்க வந்துரு. சரி. உன்னை பார்த்துட்டு தான் போவேன். உன் முகத்துல முடிச்சுட்டு தான் போவேன். சீக்கிரம் வந்துரு. அம்மா இருந்தாலும் பரவாயில்ல, நீ வந்துரு. சரிங்க. போயிட்டு வரேன். முத என்ன ராசி உள்ளவன்னு சொல்லிருக்கீங்க. என்ன முத ராசி உள்ளவன்னு சொன்னது நீங்க தான். நான் ராசி உள்ளவளா? தேங்க்ஸ்டா. ஆனா என்னென்ன எனக்கு போய் ஓ திறமை எனக்கு தெரியும்டா. நீ தான் இந்த வேலையை வாங்கியிருப்பேன்னு. என்னென்ன எனக்கு போய் நன்றி சொல்லிட்டு அப்பா அம்மா இருக்காங்கல்ல, நான் என்ன பண்ணேன்? நீ யோசிடா, நிரூபிச்சுட்டடா. பாசத்துக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே இல்லடா. நினைச்சிருந்தா நீ உனக்கு வாங்கியிருக்கலாம். நான் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும், எப்பவும் இதான் உன் நினைப்பாடா. நீ என் அப்பான, என் அப்பா உருவத்தை எடுத்து வந்திருக்கேன. அப்பா கூட வாழ்ற பாக்கியத்தை நான் இழந்துட்டேன். உன் கூட வாழ்ற பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு. அப்பா கண்ணில் கண்ணீர் வர்றதுக்கு எந்த புள்ளியும் சம்மதிக்காரு. அப்படித்தானே நானும். என் அப்பா நீ, உன் கண்ணில் கண்ணீரை நான் எப்படின்னு பாத்துக்கிடுவேன்? என்னமோ 2 பேரும் மனசுக்குள்ளே பேசிக்கிட்டானுங்க. என்னைக்குமே எனக்கு மூத்த புள்ள நீ தாண்டா. இது போதுனே, எனக்கு அப்பானே நீ. அண்ணா, என் புள்ளடா நீ. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? மனசுக்குள்ளே பேசுறது போதும்டா. டேய், அண்ணனை ஸ்டேஷன்ல கொண்டு விட்டுட்டு வா. இல்ல, அண்ணன் கம்பீரமா பைக் எடுத்துட்டு போட்டோம், அப்பதான் அழகா இருக்கும். வாயுண்டா. இல்லண்ணா, நீ போயிட்டு வா. அப்பா நீங்க வாங்கல, நீ சந்தோஷமா போயா. நான் உன் கூட வந்தா அப்பா எப்படி திரும்பி போனாங்களோ பத்திரமா போனாங்களோ நீ கவலைப்பட்டுட்டே இருப்ப. வேண்டாம், நீ மட்டும் போயிட்டு வா. சந்தோஷமா போயிட்டு வாடா. உங்க அக்கா மாதிரிலாம் வெளியில போயிருக்காங்கன்னு நினைக்கேன்டா. அக்கா கிட்ட எல்லாம் போன் போட்டு சொல்லிட்டேன். அதான் கோயிலுக்கு எல்லாரும் போயிருக்காங்க. ஆனந்தி வேண்டி இருந்தாலாம், அந்த வேண்டுதலை நிறைவேற்றதுக்காக போயிருக்காங்க. நம்ம வீட்டுக்கு வாச்சதுல அதிசய பிறவி யார் தெரியுமா? ஆனந்தி தான். இந்த விக்கி பையன் ரொம்ப கொடுத்து வச்சவன். உண்மைதாமா. அம்மா இல்லாத குடும்பத்துல அவ அம்மாங்க ஸ்தானத்தை எடுத்தால. என் தம்பி பொண்டாட்டியா இல்லாம எங்களுக்கெல்லாம் அம்மாவா நடந்துகிட்டு இருக்கா. பொறுப்பா இருப்பாமா. உண்மைதாயா, அது 100க்கு 100 உண்மை. உங்க அம்மா ஸ்தானத்தை அவ எடுத்துக்கிட்டா. அது நாங்க செஞ்ச பாக்கியமா. எங்க வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு எங்களுக்கு அம்மாவாகிறது நாங்க செஞ்ச புண்ணியம். அது நீங்க காட்டுற பாசம்டா. பாசம் என்னப்பா பாசம்? அந்த பொண்ணு நடந்துட்டு வச்சுதானே நாங்க பாசம் காட்டணும். அவ குணம், அவ பெருந்தன்மை, அவ எங்களை நேசிக்கிறது, எங்களை கவனிக்கிறது என்னப்பா அவளை எங்களுக்கு அம்மாவை பார்க்க வச்சது. எங்க விக்கிட்டு நன்றி சொல்லணும். அண்ணே, அவளை எனக்கு பேசி முடிச்சதே நீதானே. நல்ல அண்ணே, நல்ல தம்பி. இன்னொரு ஜென்மோனி இருந்தா உங்க கூட பிறக்கணும்டா. புள்ளன்னு பார்த்தா உங்களை மாதிரி பிறக்கணும்டா. அண்ணன் தம்பினா இப்படிதான்டா இருக்கணும். மூத்தவன் தம்பிமார புள்ளையாவும், தம்பிமார அண்ணன் அப்பாவும் வச்சு பார்த்துட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அங்க போட்டியும் வராது, பொறாமையும் வராது. வரதுக்கு வாய்ப்பு இருக்காதுல்ல. சரிப்பா, நீ கிளம்பு. நேராயிட்டல 11 மணிக்கு போகணும்ல. சரிங்கப்பா. சரிடா, நான் போயிட்டு வரேன்னு இருக்க. உன் அதிர்ஷ்டம் தேன்மொழி நினைச்சிட்டேன். அவளை பார்த்துட்டே போ. டேய், அம்மா அப்பாலாம் இருக்காங்கடா. இரு. தேன்மொழி, டேய், அம்மாலாம் இருக்காங்கடா. நானும் அவள் தானே ஒண்ணு சுத்திட்டு இருக்கோம், அதனால அம்மா தப்பா நினைக்க மாட்டாங்க. தேன்மொழி. அண்ணன் கிளம்புறான்.
பேசி அனுப்பு டேய், அம்மாடா சரி நான் இங்கே நிக்க சொல்லிட்டு வா சரிடா போயிட்டு வரேன்னா சரிங்க. வீட்டுல பத்திரமா இருண்ணா இதுவரை நெஞ்சில் இருக்கும் சில துன்பங்களை நான் மறப்போம். கடிகாரம் உள் துடைத்து ஒரு வாரம் வரை போய் வருவோம். அடைமழை வாசம் வந்தால் கையில் குறையின்றி வாழறிவோம். அடையாளம் தான் துணப்போம். எல்லா தேசத்திலும் போய் வசிப்போம். என்ன முத ராசி விழான்னு சொன்னது நீங்கதான். ஹாய் ஓ அதிர்ஷ்டம் தாண்டி என் வாழ்க்கையில முத கேட்டிருக்கேன். யார் சொன்னா நீ உண்மையிலே அதிர்ஷ்டக்காரி யோகக்காரிடி சத்தியமா சொல்றேன் நீ என் அதிர்ஷ்டம் போதும், நான் அழுதுருவேன். சத்தியமா சொல்றேன்டி நீ எங்க அதிர்ஷ்டம்டி எங்க வீட்டு அதிர்ஷ்ட தேவதை எங்க வீட்டு அதிர்ஷ்ட தேவதை